السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அருள்கொடைகளில் மிக உயர்ந்த அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்பில் ஒரு படைப்பை அல்லாஹ் மிக கண்ணியமாக அல் குர்ஆன் வழியாக நமக்கு சொல்கிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். திட்டமாக மனிதனை ஒரு அழகிய படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம். மனித படைப்பே ஒரு அழகான ஒரு படைப்பு. அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அந்த படைப்புகளாக இருக்கக்கூடிய மனித படைப்பு ஆதமுடைய பிள்ளைகள், அவர்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஒரு சிறந்த படைப்பு, அழகான படைப்பு என்று மனித படைப்பை குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த படைப்பை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த கண்ணியமும் இந்த கண்ணியத்தை பாழாக்குவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நஷ்டத்தை அடைவதற்கும் அல் குர்ஆன் ஒருவனை பற்றி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பேசும். அல்லாஹ் உங்களை கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறார், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது இவனிடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இவன் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை, மினல் ஜின் இனத்தை சார்ந்தவன். இவன் மிகப்பெரிய பெருமை அடிக்கக்கூடியவன், பொறாமைப்படக்கூடியவன், அகம்பாவம் பிடித்தவன் என்றெல்லாம் குர்ஆன் இவனை அடையாளப்படுத்தும். அல்லாஹ் சொல்வான், இவனிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அவன்தான் ஷைத்தான், இப்லீஸ், ஷயாத்தீன். இந்த உலகத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் சகோதரர்களே, அல் குர்ஆன் பதிவு செய்யும், இன்னஹு லகும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். நபி யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், மனிதர்களிடத்தில் ஷைத்தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமூகத்திடத்தில் செல்லும் பொழுது சொல்வார்கள், லா தத்தபிஉ ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்றாதீர்கள், நீங்கள் ஷைத்தானின் பால் செல்லாதீர்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களும் பேசுவார். காரணம், இவன் அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்றவன், அல்லாஹ்வுடைய சாபத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை மறுமையிலும் இந்த உலகத்திலும் பெற்றவன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபியை படைத்து அந்த ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை கற்றுக் கொடுத்த எல்லா கல்விகளும் ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். அப்ப ஆதமுக்கு மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். வஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்பவன் அதை மறுத்தான், அவன் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான்,
என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்தது எது? என்னுடைய கட்டளை நான் சுஜூத செய்ய சொன்னேன், நீ சுஜூத செய்யாமல் இருந்ததனுடைய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், خلقتني من النار وخلقته من طين. யா அல்லாஹ், நான் இப்லீஸ், நான் படைக்கப்பட்டதோ நெருப்பிலிருந்து, நீ படைத்து சுஜூத் செய்ய சொல்கிறாயே இந்த ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். நெருப்பு மேலே தான் செல்லும், மண்ணு தான் கீழே விழும். நான் எப்படி ஆதமுக்கு சுஜூத் செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தூக்கி எறிந்தான் என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்யும். அல் குர்ஆன் பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்வான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த எதிரி தினமும் நம்மிடத்தில் வருவான். ஷைத்தானும் இருக்கிறான், ஷைத்தானுடைய ஹிஸ்ப், அவனுடைய கூட்டமும் உண்டு இந்த உலகத்தில். அவர்களுடைய வேலையே மனிதர்களை வழிகெடுப்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரை அவர்களுக்கு வாழக்கூடிய அஜலை கொடுத்திருக்கிறான் இப்லீஸுக்கு. அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து அவருடைய ஒரே அஜெண்டா மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும், மனிதர்களை நம்மோடு அழைத்து அஸ்ஹாபு ஸஈர், கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்தில் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மோட்டோ. அப்ப இந்த ஷைத்தானிடத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக அல் குர்ஆன் ஹதீஸ் பல்வேறு நிலைகளில் சொல்லி, பிறந்தவுடனும் ஷைத்தான் வருகிறார். இந்த உலகத்தில் ஒரு படைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் பனி ஆதம மௌலூதுன், இந்த உலகத்தில் ஆதமுடைய பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுகிறது. அல்லாஹ் அக்பர். ஆதமுடைய பிள்ளை, இந்த உலகத்தில் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பிறக்குகிறதோ அந்த பிள்ளைகள் அனைத்தையும் ஷைத்தான் தீண்டுகிறான். இந்த உலகத்தில் தீண்டாத இருவர் யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் இருவரையும் ஷைத்தான் தீண்டவில்லை. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தான் தீண்டுகிறான். சொல்கிறான், உன்னை நான் வழிகெடுப்பேன். அதே ஷைத்தான் வாழ்க்கை முழுக்க பயணித்து மௌத்துடைய நேரத்திலும் வருகிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தன்னுடைய மகனிடத்தில் சொல்வார்கள், ஷைத்தான் எனக்கு அருகாமல் இருந்து கொண்டிருக்கிறான், என்னுடைய மனதில் பெருமையை போட நாடுகிறார். இப்ப மௌத்துடைய நேரத்திலும் ஷைத்தான் அந்த கண்களுடைய திரையெல்லாம் அகற்றப்பட்டவுடன் மலக்குகளையும் பார்ப்பான், ஷைத்தானையும் பார்ப்பான். இப்ப மிகப்பெரிய டாஸ்க். பிறந்தவுடனும் ஷைத்தான் தீண்டுகிறான், மௌத்தை அந்த தொண்டைக்குரிய ரூஹ் அடைத்தவுடனும் ஷைத்தான் வருகிறான். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் மிகப்பெரிய வழிகேட்டான சிந்தனைகளை நம்மிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான். சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக அவனுடைய அல்லாஹ் கொடுத்த ஒன்றுதான் வஸ்வசா, ஊசலாட்டங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சாதாரண ஊசலாட்டம் கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் ஊசலாட்டங்களை போட்டு ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியதாக நம்மை ஆக்கி விடுகிறான். அப்போ பல்வேறு சூழ்ச்சிகளை அவன் செய்தாலும் இந்த அமர்வில் ஒரு 15 ஊசலாட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஷைத்தானுடைய 15 ஊசலாட்டங்கள் நாம் டெய்லி லைஃப்ல இந்த ஊசலாட்டங்களை நாம் எதிர்கொள்வோம். அப்ப இந்த 15 ஊசலாட்டங்களை நாம் கவனமாக கேட்க வேண்டும். ஷைத்தான் இந்த நிலைகள் எல்லாம் வந்து மனிதனை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். அதில் முதல் ஊசலாட்டம், ஷைத்தான் கவனம் செலுத்தக்கூடிய ஊசலாட்டம் தான் முதல் ஊசலாட்டம், கொள்கையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கைகளில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். மலக்குமார்களை நம்புவதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். வேதங்களை நம்புவதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். நபிமார்களை நம்புவதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். மறுமையை நம்புவதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். கதா கதரை நம்புவதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்ய 134வது அறிவிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், யஅதி ஷைத்தானு அஹதக்கும், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் வருகிறான். ஃபயகூலா, அவன் சொல்கிறான், மன் ஹலக கதா வ கதா. ரசூலுல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் உங்களிடத்தில் வருகிறான், வந்து மன் ஹலக கதா வ கதா, இது யார் படைத்தது, இந்த மலை யார் படைத்தது என்று உங்களிடத்தில் சொல்கிறான். இது யார் படைத்தால்,
இது யார் படைத்தது, இந்த கடலை யார் படைத்தால், சூரியனை யார் படைத்தான், அப்படியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹத்தா யகூல லஹு மன் ஹலக ரப்பக், உன்னுடைய இறைவனை யார் படைத்தான். வாக் ஷைத்தானுடைய உசராட்டம். சிந்திக்கலாம், மலைகளை படைத்தது அல்லாஹ். சிந்திக்கலாம், உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில். ஆனால் இந்த சிந்தனை ஓவராக சென்று விட்டது என்று சொன்னால் ஷைத்தான் வந்து சொல்வானாம், அல்லாஹ் யார் படைத்தது, இந்த படைப்புகளுக்கெல்லாம் ஒரு படைப்பாளர் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை படைத்ததற்கும் ஒரு படைப்பான் இருப்பான் என்று ஊசலாட்டங்களை போடுவான். இந்த ஊசலாட்டங்கள் நம்மை தொட்டுக்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் நம்ம இடத்தில் இருக்கிறான். அல்லாஹ் மீது அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? நிறைய மக்களை பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். எனக்கு அறிந்து நிறைய மக்கள் உண்டு சகோதரர்களே. தொழுகையில் முதல் சஃபில் தொழுது கொண்டிருந்த மனிதர் திடீரென்று அவர் சொல்கிறார், நபி, அல்லாஹ் நபி அனுப்புறான், எப்படி நாம் நம்பிக்கை கொள்வது, ரசூலுல்லாஹ் நபிதான் என்பதற்கான ஆதாரம் என்ன, அல்லாஹ் நேரடியாக வந்து சொன்னால்தானே நம்ப முடியும் அவர் சொல்கிறார். அதே போல அல்லாஹ் ஆனா பெண்ணா, அல்லாஹு அக்பர், ஹுவ என்று அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். முதக்கர் ஆண் பாலை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் ஹுவல்லாஹ் என்று பயன்படுத்துகிறார். அல்லாஹ் ஆனா. இந்த ஊசலாட்டங்கள் சகோதரர்களை இன்றைக்கு மனித வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஷைத்தான் இப்படித்தான் செய்வான். ஊசலாட்டங்களை, அல்லாஹ் மீது அவநம்பிக்கைகளை, அல்லாஹ் படைத்தது யார் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா பலக ذلك, இது உங்களிடத்தில் வந்தால் ஃபயஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதற்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், என்னிடத்தில் ஷைத்தான் இருக்கிறான், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நான் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல் குர்ஆன் பதிவு செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் மனிதரிடத்தில் சொல்கிறான், இது காலல் இன்சானி இக்ஃபுர், மனிதர்களை பார்த்து ஷைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய், இக்ஃபுர் காஃபிராகு, ஃபலம்மா கஃபர, அவன் காஃபிராக விட்டான் என்று சொன்னால் ஷைத்தான் சொல்கிறான், நான் கால இன்னி பரீஉம் மின்க, உன்னை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். ஷைத்தான் வருகிறான், இக்ஃபுர் அல்லாஹ்வுக்கு மாறு செய் என்று சொல்கிறான். அந்த மனிதனும் மாறு செய்து விட்டால், இன்னி பரீஉம் மின்க, உன்னை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் ஒதுங்கிக் கொள்கிறான். ஆம் சகோதரர்களே, அவனுடைய முதல் விடயம் இந்த ஈமானில் இருந்து மக்களை வெளியாக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு இமாம் ஜபரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நிகழ்வை, பனி இஸ்ராயீல் காலத்தினுடைய ஒரு நிகழ்வை பதிவு செய்வார். இந்த ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை கொண்டு சேர்க்கும் என்று ஒரு நீண்ட நிகழ்வு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன் புர்சீசா என்கிற ஒரு மனிதர் என்று சொல்கிறார். இவர் பனி இஸ்ராயீல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கஸ்தானி, நல்ல அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர். அப்போ அந்த ஊரில் ஒரு 3 சகோதரர்கள் 4 சகோதரர்கள் ஹஜ்ஜுக்காக பயணம் செய்வதற்காக நியத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறார். அப்போ இவர்கள் 4 அல்லது 3 ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் எனில் சகோதரி யாருடைய பொறுப்பிலாவது நாம் விட்டு செல்ல வேண்டும். ஊர்ல எல்லா மக்களும் மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புர்சீசா மட்டும் ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறார், நல்ல அல்லாஹ் வணங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபிதாக இருக்கிறார். உடனே புர்சீசா இடத்தில் அந்த 4 சகோதரர்கள் வந்து, என்னுடைய தங்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்கிறோம் என்று சொல்கிறார். புர்சீசா தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு இடத்தை அமைத்து அந்த பெண்ணை தங்க வைக்கிறார். தினமும் காலை கதவை தட்டுவார், உணவை வைப்பார், சென்று விடுவார். இது அவருடைய பணி. ஷைத்தான் வருகிறான், வஜா ஷைத்தான், ஷைத்தான் வருகிறான், ஃபீ கல்பிஹ், அவனுடைய கல்வி, மின வஸ்வஸா, வஸ்வஸாவோடு வருகிறான். வந்து சொல்கிறான், புர்சீசா, அந்த பெண் உள்ளே இருக்கிறான், நீ உணவை வைத்து விட்டு செல்கிறாய், சலாம் சொல்லேன். சலாம் சொல்லிவிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே உணவை வையே. அவர், ஆமா சலாம் சொல்ல வேண்டுமே, அந்த பெண்ணை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி கதவை துறக்குகிறான், சலாம் சொல்கிறான். என்ன ஆகும்? பார்வைகள் மிக பெரும் அளவு ஷைத்தானுடைய வீரியமிக்க அம்புகள் அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி விடுகிறான். நாட்கள் செல்கிறது. ஒரு கட்டத்தில் ஷைத்தான் வருகிறான், படியே சலாம் சொன்னால் என்ன, உன்னுடைய ஆசை நீ தீர்த்து கொள்ள வேண்டாம். பாருங்கள் சகோதரர், வஸ்வஸா
இமாம் தபரி அவர்கள் தஃப்சீர் பதிவு செய்கிறார். உள்ளே போகிறான், அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விடுகிறான். விபச்சாரம் செய்து விட்டான் ஷைத்தானுடைய வஸ்வசா காரணத்திற்காக. விபச்சாரம் செய்ய என்ன ஆகும்? அதன் மூலமாக ஒரு குழந்தையும் பிறந்து விடுகிறது. அந்த 4 பேர் வர்றதுக்கு டைம் ஆகும். காரணம், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் ஒரு 1.5 வருடம் ஆகும் வருவதற்கு. அந்த மக்கள் திரும்பி அந்த டிராவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ வஸ்வசா மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. புர்சிசா இடத்தில் வந்து சொல்கிறான், அந்த குழந்தை தான் ஒரு ஆதாரம். இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கிறது என்று அவருடைய சகோதரருக்கு தெரிந்தால் உன்னை கொலை செய்து விடுவாங்க. எனவே அந்த குழந்தை கொலை செய்து விடு. புர்சிசா பார்க்கிறான், ஆம், அந்த குழந்தை ஆதாரம். இப்படி நம்முடைய நம்பி நம்மளை பொறுப்புக்கு சாட்டினார்கள், இப்படி நாம் செய்திருக்கிறோம் என்று தெரிந்தால் உடனே அந்த குழந்தை கொன்று விடுகிறது. சலாமில் ஆரம்பித்தது கொலைக்கு செல்கிறது. அடுத்ததாக ஷைத்தான் வருகிறான். வந்து சொல்லுகிறான், புர்சிசா, அந்த பெண் சகோதரர் வந்தால் சொல்லி விடுவாள், என்னை இப்படி செய்தான், இப்படி என்னுடைய குழந்தையை கொன்றான் என்று அந்த பெண்ணையும் கொலை செய்து விடு. அவன் பார்க்கிறான், ஆம், கொலை செய்ய வேண்டும். பெண்ணையும் கொலை செய்து விடுகிறான். ஹஜ்ஜுக்கு முடிந்து அந்த சகோதரர்கள் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு கேட்கிறார், எங்களுடைய சகோதரி எங்கே? அவர் சகோதரி நோய் வந்தது, ஒரு நோய் இந்த ஊரில் ஏற்பட்டது, அந்த நோயினூடாக அவர் மரணித்து விட்டார். இவர் ஒரு ஆபித், வணக்கஸ்தாலி, பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி அந்த 4 மனிதர் நம்பி விடுகிறார். சலாமில் ஆரம்பித்தது தவறான பழக்கத்திற்கு அவனை கொண்டு சேர்த்தது, கொலைக்கு அவனை கொண்டு சேர்த்தது. 4வதாக ஷைத்தான் இங்கே வருகிறான் பாருங்கள். அந்த 4 சகோதரருடைய கனவிலும் ஷைத்தான் வருகிறான். வந்து சொல்கிறான், புர்சிசா உங்களுடைய சகோதரியை இந்த இடத்தில் கொன்று புதைத்திருக்கிறார். மறுநாள் இவர்கள் போய் பார்க்கிறார்கள், சகோதரி உடைய சடலம் இருக்கிறது. ஊர் மக்களை எல்லாம் அழைத்து புர்சிசாவை அடிக்கிறார்கள், கடுமையாக அடிக்கிறார்கள். அப்ப ஷைத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறான். புர்சிசா கண்களுக்கு முன்பதாக புர்சிசாவுடைய மரண நேரத்தை அடைகிறான். புர்சிசா கண்களுக்கு முன்னால் சொல்கிறான், இஸ்டு, புர்சிசாவே, இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்தவன் நான் தான். சலாமை கொண்டு ஆரம்பித்தாய், விபச்சாரம் செய்தாய், கொலை செய்தாய். இந்த நிலையில் உன்னை மக்கள் எல்லாம் அடிக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் உன்னுடைய ரூஹ் எடுக்கப்பட்டுவிடும். எனவே இதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், அதனுடைய ஆற்றல் எனக்கு உண்டு. இஸ்ஜூத், எனக்கு ஒரு சுஜூது செய்து. இவ்வளவு நான் செய்திருக்கிறேன், ஒரு சுஜூது தானே. சுஜூது செய்தான், மக்கள் தலையில் அடித்தார்கள், அப்படியே காஃபிராகவே மரணமான. தவறி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தவர்கள். ரொம்ப முக்கியமாக ஷைத்தானுடைய இந்த வஸ்வஸா நம்மை குஃபுருக்கு எப்படி இட்டு செல்லும் பாருங்கள். ஒரு சலாமில் ஆரம்பித்தான், குஃபுர் வரை இட்டு சென்று விடும். இந்த வஸ்வஸாவில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இக்ஃபுர், அவன் சொல்வான் மாறு செய், ஃபலம்மா கஃபர, மாறு செய்து விட்டால் ஷைத்தான் சொல்லுவான், இன்னி பரீஉ மின்கும் மின்க, உன்னை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். இப்போ கொள்கையில் பல்வேறு ஊசலாட்டங்களை ஷைத்தான் ஏற்படுத்துவான், மிக கவனமாக இருக்க வேண்டும். 2வது, தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவார் ஷைத்தான். தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 608வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு பாங்கு அழைக்கப்படும் பொழுதும் ஷைத்தான் அலறி அடித்து ஓடுகிறான். ஒவ்வொரு அதான் சொல்லப்படும் பொழுதும் ஷைத்தான் அலறி அடித்து ஓடுகிறான். அதான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறான். அதே போல இக்காமத் சொல்லும் போல ஷைத்தான் தலைவிரிக்க ஓடுகிறான். இக்காமத் முடிந்ததற்கு பிறகு ஷைத்தான் வருகிறான். தொழுகையாளி தொழுகை நிற்கும் பொழுது ஷைத்தான் சொல்கிறான், உதுக்குர் வக்கதா வக்கதா. தக்பீரை கட்டிய தொழுகையாளியுடைய மனதில் வந்து வஸ்வசாக்களை போடுகிறான். இதை நினைத்து பார், இந்த கார் கீயை மறந்து நீ வீட்டில் வைத்து விட்டாயா அல்லது இங்கே கொண்டு வந்தாயா பார், இந்த பணத்தை இந்த நபருக்கு நீ அனுப்பினாயா பார்,
உன்னுடைய வீட்டினுடைய பிரச்சனை இப்படி மாறுமோ என்று பார் என்று ஷைத்தான் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தொழுகைக்கு நின்றால், நான் குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் என்னுடைய மனதில் ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். இந்த சஹாபி கேட்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், எனக்கு ஊசலாட்டங்களை அவன் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ்வின் தூதரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஷைத்தானு யுகால லஹு, அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அது யார் என்று சொன்னால் ஹன்ஸபுன், ஹின்ஸப் என்கிற ஷைத்தான். ஷைத்தானுடைய கூட்டங்கள் நிறைய ஷைத்தான் உண்டு. அதில் ஒரு ஷைத்தான் அவனுடைய வேலையை தொழுகைக்கு தக்பீரை கெட்டுவிட்டால் வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஷைத்தானுடைய பேர் ஹன்ஸபுன். அந்த ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அப்படி உங்களுக்கு ஏதாவது அந்த ஊசலாட்டம் வந்தது என்று சொன்னால் ஃபதஅவ்வத் பில்லாஹி மின்ஹு, அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இடது பக்கம் திரும்பி 3 முறை என்று சேகை சொல்லுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி சேகை செய்து கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய மனதில் ஊசலாட்டங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஸஹீஹுல் முஸ்லிமில் 2203 செய்தியாக இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார். இப்போ தொழுகையில் ஊசலாட்டங்கள் வரும், தவிர்க்க முடியாது. எல்லாரும் என்ன நினைப்போம், பெர்ஃபெக்ட்டா தொழணும் பாய், வஸ்வசாக்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை எத்தனை ரக்காஅத் என்பதை ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். லுஹரில் இருப்போம், 3 தொழுதோமா 4 தொழுதோமா என்கிற சந்தேகத்தை ஷைத்தான் போடுவான். அது வரும், அது யாராலும் தடுக்க முடியாது. அப்ப நான் பெர்ஃபெக்ட்டா நிறைய பேர் பார்ப்போம் சகோதரர்களை, தக்பீர் கட்டும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், நியத்தை ஒழுங்காக வைக்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் தூக்கி கட்டுவார்கள். ஒருக்கா ஃபஜ்ர் தொழுது விட்டால் டக்குனு வேற ஒரு இடத்துல திரும்ப மீண்டும் ஃபஜ்ர் தொழுவார். காரணம், ஒழுங்காக தொழவில்லையா. அல்லாஹ் பெர்ஃபெக்ஷனை பார்க்க மாட்டான். நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்ல, அல்லாஹ் உங்களுடைய கன்சிஸ்டன்சியை தான் பார்ப்பார், உங்களுடைய அந்த நிலைகளை தான் அல்லாஹ் பார்ப்பார். பெர்ஃபெக்ட்டா யாருமே தொழ முடியாது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இயற்கையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வராங்க, யா ஆயிஷா, இந்த திரை இருக்கிறதே, இந்த திரை ஒரு கர்டன், இதனை நீங்கள் மாத்தி விடுங்கள். இந்த திரை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த திரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்டா இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கிறது. தொழுகையில் ஊசலாட்டங்களை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடது பக்கம் திரும்பி 3 முறை நீங்கள் சைகை சொல்லி சொல்லுங்கள், அந்த ஷைத்தான் விரண்டு ஓடுக என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இது ஒரு மிகப்பெரிய வஸ்வஸா இன்றைக்கு பார்க்கிறோம். நிறைய பேர் கேட்பார்கள், தொழுகைக்கு நின்றால் பல எண்ணங்கள் வருகிறது. வரும், ஆனால் மீண்டும் அந்த தொழுகைக்குள்ளே செல்வதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் உள்ள வந்துரும், அந்த எண்ணம் வருதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மீண்டும் தொழுகைக்குள்ளே வந்து விட வேண்டும், மீண்டும் தொழுகைக்குள்ளே வந்து விட வேண்டும். அப்படியே டக்குன்னு கையை கீழே போட்டுட்டு அப்படியே போயிடுவார். குழப்பமா இருக்கு, ஒரே இதா இருக்கு, வஸ்வஸா இருக்கு. இல்லை சகோதரர்கள், சஹாபாக்கள்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. எனவே தொழுகையில் வஸ்வஸாக்கள் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை திரும்பி செய்கை செய்து கொள்ளுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போ 3வது வஸ்வஸா, கணவன் மனைவிக்கு மத்தியில் கடுமையாக ஷைத்தான் வஸ்வஸாக்களை ஏற்படுத்தும். அந்த வஸ்வஸாவில் ஆக எக்ஸ்ட்ரீம் வஸ்வஸா தான் சந்தேகங்கள். நம்முடைய மனைவி மீது நாம் சந்தேகப்படுவது நம்முடைய நிலை அல்ல, நம்முடைய கல்ப் அல்ல, அது ஷைத்தானுடைய வஸ்வஸா. நம்முடைய கணவர் நம் மீது சந்தேகப்படுகிறார் என்றால் ஷைத்தான், மனைவி கணவன் மீது சந்தேகப்படுகிறார் ஷைத்தானுடைய வஸ்வஸா. அல்லாஹு அக்பர். நான் நினைக்கிறோம் இயற்கையாகவே அந்த சந்தேகம் நமக்கு வருகிறது. இல்லை சகோதரர்களை, ஷைத்தானுடைய வஸ்வஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைமாருடைய வீட்டில் தங்குவார்கள். அப்படி தங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடு ராத்திரி ரசூலுல்லாஹ் திடீரென்று எழும்பி விட்டார்கள். எழும்பின உடனே அந்த சத்தம் கேட்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட
என்ன பார்க்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹ் அப்படியே நடந்து வீட்டுக்கு வெளியே செல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்படுறாங்க. ஆனால் நம்முடைய வீட்டு இந்த நாளில் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகிறார், எங்கே போகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போறாங்க. போய் பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயில் நின்று கொண்டிருக்கிறார். அழுகிறார்கள், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அந்த ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்தவுடன் ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வீட்டுக்குள்ள வந்து போர்வை எடுத்து மூடிடுறாங்க. முன்னா அந்த ஓடுன அந்த இழைப்பு இருக்குல்ல, அது அப்படியே எடுக்குது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. உள்ள வந்து தெரிஞ்சிருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ஷைத்தான் வந்துட்டானா? உடனே போர்வை எடுத்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே ஷைத்தான் இருப்பானா மனிதரோடு ஷைத்தான் இருப்பானா? ஆம், மனிதரோடு ஷைத்தான் இருப்பான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஷைத்தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் உங்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறானா? நீ அல்லாஹ்வின் தூதர், ஆம் எனக்கும் என்னோடும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். என்னோடும் ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். ஷைத்தான் இருப்பான், சந்தேகங்களை ஏற்படுத்துவான், சந்தேகங்களை போடுவான். உன்னுடைய கணவர் யாரோ 6 மணிக்கு மேல யார்கிட்ட பேசிட்டு இருக்கார், அல்லது மனைவி 12 மணிக்கு மேல சேட் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊசலாட்டங்களை ஷைத்தான் போடுவான். நம்ம ரியலைஸ் பண்ணணும், இது நான் அல்ல, என்னுடைய நேச்சர் அல்ல, இது ஷைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதமான சந்தேகங்களை அப்படியே களை எடுக்க சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு தன்னுடைய மனைவியோடு பேசிக்கொண்டு, ரமலானுடைய ஒரு இரவு பேசி முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவி அப்படி கரத்தை பிடித்து அப்படியே இருளில் நடந்து வருகிறார். அப்போ மர்ரபிஹிமா ரஜுலானி மினல் அன்சார், ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை அழைத்து செல்வதை என் அன்சாரி தோழர்கள் அப்படியே பார்க்கிறாங்க. பார்த்த உடனே வேகமாக நடக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ரஸலிகுமா இன்னஹா சஃபியா பின்து ஹுய், நிதானமாக போங்க, நான் அழைத்து சென்றிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா. நிதானமா போங்கப்பா, என்னுடைய மனைவி சஃபியாவோட தான் நான் போகிறேன். அந்த இருள சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனா சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோடு நடந்து செல்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பொறுமையா நடங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா. உடனே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமான அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, நீ அல்லாஹ்வின் தூதர், கற்பை கற்றுத்தந்தவர், ஒழுக்கத்தை கற்றுத்தந்தவர்கள், உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் உடைத்தார்கள், நீங்கள் செய்ய மாட்டீர்கள் சகோதரர்களே, நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத் தம், ஷைத்தான் செய்வான், ஆதமுடைய பிள்ளைகளுடைய இரத்தங்களிலும் நாளங்களில் ஷைத்தான் ஓடுக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னி ஹஷீது, நான் பயப்படுகிறேன், உங்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் இதை போன்ற சந்தேகத்தை போட்டு விடுவான் என்று. ஆதமுடைய பிள்ளையுடைய நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடுவான். அப்ப சந்தேகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? என் மனைவி மீது சந்தேகம் இருக்க ஷைத்தான் இருக்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே போல சந்தேகத்திற்கான வழிகளையும் நாம் மூடிவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி கிளியர் பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் இங்க பாருங்கப்பா, என்னுடைய மனைவி தான் என்ன கிளியர் பண்ணாங்க. இந்த ஒரு சுன்னா இதுதான் குடும்ப வாழ்க்கையில் மிக கையாளப்பட வேண்டும். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை கணவன் மத்தியில் மனைவி மத்தியில் இருப்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகம் வந்தால் கணவன் மீது மனைவியின் மீது சந்தேகம் வந்தால் ஷைத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யலஉ அர்ஷஹு அலல் மாஇ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது போடுகிறான். சும்ம யபஅது ஸராயா, தன்னுடைய படைகளை எல்லாம் அழைக்கிறான். அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறான், நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் ஒருவனை பொய் சொல்ல வைத்தேன். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்தாய்? ஒருவன் சொன்னான், நேசமாக பாசமாக கணவன் மனைவி இருந்தார்கள், இருவரையும் பிரித்து வைத்தேன். ஷைத்தான் சொல்வான், வா என்னுடைய அருகாமல் உட்காரு, நீ செய்ததுதான் சிறந்த செயல். இப்ப ஷைத்தான் வெற்றி பெறுகிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய சந்தேகத்தை போட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி பிரித்து வைப்பது ஷைத்தானுடைய ஆக உயர்ந்த செயல் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்ப கணவனுக்கு மத்தியில் மனைவிக்கு மத்தியில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும் என்ன செய்ய வேண்டும்?
ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஒரு ரியலைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நான்காவதாக மிக முக்கியமாக ஷைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டம் இஹ்லாஸ். கடுமையாக அடிப்பான். இஹ்லாஸ் இல்ல ஷைத்தான் கடுமையான இஹ்லாஸை உடைத்தால் ஈஸியா உன்னை கரெக்ட் பண்ணிடலாம், உன்னை கையாண்டு விடலாம். எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்கிற நிலையை ஷைத்தான் உடைப்பான். சகோதரர், ரொம்ப முக்கியம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் அதிகம் கவனம் எடுத்த ஒரு செயல் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இஹ்லாஸை நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், நான் இதை அல்லாஹ் சொல்லுவார்கள். தன்னோடு பேசிக் கொள்வார்கள். உலகத்திற்கு செய்வதல்ல. இப்ப பயான் பேசுகிறேன், தன்னை பேச்சால் இல்லை. இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக இந்த பணி. இங்க நீங்க வந்திருக்கிறீர்கள் எதற்காக? அல்லாஹ்வுக்காக. தொழுகை யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நோன்பு யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இல்மு பணி யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. உலக ஆதாயத்திற்காக அல்ல, உலகத்தின் காசு பணத்திற்காக அல்ல. இஹ்லாஸை கடுமையாக உடைப்பான் ஷைத்தான். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர் ஒரு நிகழ்வை சொல்கிறார். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் கிஸ்ஸத்துல் ஆபிதி வ ஷஜரத்துல் ஷைத்தான், ஒரு ஷைத்தானுக்கும் ஒரு ஆபிதுக்கும் நடைபெற்ற ஒரு நிகழ்வை இமாம் ஹஸன் பஸ்ரி சொல்கிறார். இந்த இஹ்லாஸை எப்படி உடைப்பான் என்பதற்கான உதாரணம். ரொம்ப கவனமாகவே கேட்க வேண்டும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ஆபித சமிஅ கௌமன், ஒரு ஆபித் இருந்தார் ஒரு சமூகத்தில். அவர் யஅபுதூன ஷஜரத்து மின் தூனில்லாஹ், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஆபித் வாழக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு மரத்தை சென்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த ஆபித் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவார், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி கொண்டிருப்பார். ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மரத்தை வணங்குவார்கள். இப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் இவருக்கு கோபம் வருகிறது. படைத்த அல்லாஹ், பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ், நிர்வாகம் செய்யக்கூடிய அல்லாஹ், ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ், இந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு லா யதுர்ருஹு வலா யன்ஃபஉ, எந்த ஒரு பயனும் அளிக்காத தீங்கும் அளிக்காத இந்த மரத்துக்கு சென்று இவர்கள் வணங்குகிறார் என்று சொல்லி வஹமல ஃபஅஸன், ஒரு கோடாரி எடுத்துவிட்டு செல்கிறார். அந்த நேரத்தில் ஷைத்தான் வருகிறார். ஃபி சூரத்தில் ஷேக் வ சூரத்தில் இன்சான், ஒரு வயதான ஒரு கிழவனுடைய ரூபத்தில் ஷைத்தான் வருகிறார். வந்து அந்த மனிதன்கிட்ட சொல்றான், எங்க போற? இந்த மரத்தை எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இந்த மரத்தை வெட்ட வேண்டும், அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். நீ மரத்தை வெட்டினால் இந்த மக்கள் எல்லாம் உன்னை அடித்து கொலை செய்து விடுவார்கள், அவர்கள் இறைவனாக கருதுவது. நீ என்னிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள், நீ அதை வெட்டாமல் இருந்தால் நாளை காலை நீ எழும்பும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அருகிலே 2 தங்க தீனாரை நான் வைத்து விடுகிறேன், தங்க காசை வைத்து விடுகிறேன். அவர் நினைக்கிறார், ஷைத்தான் பாருங்கள், அவன் நினைக்கிறான், சரி ஓகே நம்ம இதை வெட்டாமல் செல்வோம், 2 தங்க காசு கிடைக்கும். மறுநாள் தூங்குகிறார், தூங்கி எழும்புகிறார், 2 தங்க காசு இருக்குது. 2 தங்க காசு, மாஷா அல்லாஹ் வச்சிட்டார். அடுத்த நாள் தூங்கி எழும்புறார், 2 தங்க காசை காணல. ரொம்ப கோபம் வந்துருது. இஹ்லாஸ் எப்படி அடிபடும் பாருங்கள் சோதர். ஷைத்தானுடைய சாதாரண விஷயம் அல்ல இது. ரொம்ப நம்ம இலகுவா கடந்து செல்லும், ஷைத்தான் தானே அப்படி என்று அந்த வஸ்வசாக்களை இலகுவா கடந்து செல்கிறோம். அவன் போறான் இந்த கோபத்தோடு, கோடாரி எடுத்து வெட்டுவதற்கு. அதே கிழவன் அங்கே வருகிறான், சொல்கிறான், அந்த ஆபி சொல்கிறான், நான் இப்ப இந்த மரத்தை வெட்டிடுவேன். வெட்டிக்கப்பா, வெட்டிக்க. உடனே வெட்டி விடுகிறான், மரத்தை வெட்டிட்டான். உன அந்த வயதான அந்த கிழவன் சிரிக்கிறான். சிரித்து சொல்றான், அன ஷைத்தான், நான் ஷைத்தான், நான் ஷைத்தான். நீ நேத்தைக்கு வெட்ட வந்தது அல்லாஹ்வுக்காக, இன்னைக்கு வெட்ட வந்தது 2 தங்க காசுக்காக. அல்லாஹ் அக்பர். நேத்தைக்கு இஹ்லாஸ் உண்டு, இன்றைக்கு வெட்ட வந்த காரணம் 2 தங்க காசு இல்லை. இஹ்லாஸில் மிகப்பெரிய அளவிற்கு ஷைத்தான் ஊசலாட்டங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இது உனக்காக செய்கிறேன், யா அல்லாஹ் இந்த பணி உனக்காக செய்கிறேன், யா அல்லாஹ் யாருக்குமாக நாங்கள் யார் பார்க்க வேண்டும், அவருடைய பயன் கிடைக்க வேண்டும் என்று இல்லையா அல்லாஹ், உனக்காகத்தான் என் தொழுகைகள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுவது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உனக்காகத்தான் யா அல்லாஹ். அவர் பார்க்கணும் தொழுகை அப்படி இல்லை சொல்றாங்க. ஆனால் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமாக ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும். 5வது மிக முக்கியமான ஊசலாட்டம்
ஷைத்தான் வந்து கடுமையாக விளையாடக்கூடிய ஊசலாட்டம் ஃபஜ்ருடைய தொழுகை ஊசலாட்டம். ஃபஜ்ருடைய தொழுகை தினமும் ஷைத்தான் ஒவ்வொருடைய தலைமாட்டிலும் அமர்ந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் 3269 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅசி. ஷைத்தான் ஆதமுடைய பிள்ளை தூங்கியதற்கு பிறகு, அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் தூங்கியதற்கு பிறகு தலைமாட்டில் அமர்ந்து கொள்கிறான். அமர்ந்து கொண்டு ஹுவ நாம ثلاث உகதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். போடுவதோடு மட்டுமில்லை, அந்த 3 முடிச்சுகளையும் போட்டவுடன் அதன் மீது அடிக்கிறான். இன்னொரு ரிவாயத்தில் ஊதுகிறான். ஷைத்தான் இப்ப இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க என்ன உட்பட, இப்ப நம்ம எல்லாம் போய் எங்க தூங்குவோம், பயான் முடிச்சு சாப்பிட்டு தூங்குவோம். தூங்கின பிறகு ஷைத்தான் வருவான், வந்து தலைமாட்டில் அமருவான். அமர்ந்து 3 முடிச்சுகளை போடுவான். போட்டு அந்த முடிச்சில் அடிப்பான். அந்த முடிச்சில் ஊதுவான். ஊதி சொல்வான், அலைக்க லைலுன் தவீலுன், தூங்குப்பா, இரவு மிக தூரமானது. ஷைத்தானுடைய வஸ்வசா, இரவு மிக தூரமானது, தூங்கு. நம்ம 3 மணிக்கு அப்படி எழும்பி பார்ப்போம், டைம் மாஷா அல்லாஹ் 2 மணி நேரம் இருக்கு. அப்புறம் எழும்பும் 4 மணிக்கு, மாஷா அல்லாஹ் நீ அரை மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் தூங்குவோம். அலைக்க லைலுன் தவீலுன், தூரமாக இருக்கிறது. அவ்வளோ ஹலாஸ். சுபுகு காலை சூரியன் விடிந்தவுடன் தான் இவர் எழும்புவோம். ஐயோ, ஷைத்தானுடைய மிகப்பெரிய வஸ்வசா. இந்த ஃபஜ்ர் தொழுகையில் சொல்லுவான் அலைக்க லைலுன் தவீலுன், அதே போல உலகத்திலும் சொல்லுவான் வாழ்க்கை கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. ஏன் இப்ப தொழணும், ஏன் இப்ப பயானுக்கு வரணும், அதெல்லாம் 40 வயசுக்கு பின்னாடி போய்க்கலாம். இப்ப என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் 23, 24 என்ஜாய் பண்ணக்கூடிய டைம். இந்த டைம் என்ஜாய் தான் பண்ணணும். இந்த டைம்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்டு படிச்சு இதெல்லாம் 40 வயசு மேலதான். 50 வயசு மேல மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் வந்து அப்படி ஒதுங்கிடுவோம். ஷைத்தான் இப்படி. ஆனால் அவனுடைய மரணம் எங்க எழுதப்பட்டிருக்கும் தெரியாது. ஷைத்தான் இப்படித்தான் இரவையும் சொல்லுவான், வாழ்க்கையும் சொல்லுவான். இப்ப ஷைத்தான் சொல்றான், 3 முடிச்சை போட்டு ஊதுகிறான், இரவு தூரமாக இருக்கிறது. அந்த மனிதர் எழும்பி விட்டு வதக்கரல்லாஹ், அல்லாஹுவை ஞாபகம் கொண்டால், ஃபஜ்ருடைய வக்து வருது, எழும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லி அல்லாஹுவை ஞாபகம் கொண்டால் ஒரு முடிச்சு அவர்க்கிறான். அல்லாஹ். இரண்டாவது வைன் தவத்தா, wudu செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அவுக்கப்படும். மூன்றாவது வைன் ஸல்ல, அவர் தொழுதால் மூன்றாவது முடிச்சு அவுக்கப்படும். அல்லாஹ். சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம், ஷைத்தான் வந்து ரிஜிஸ் நஜீஸ். குர்ஆன் சொல்லு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வ அன்ஸாபு வ அஸ்லாம் ரிஜிஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லகும் தஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, ஹம்ர், மைஸிர், சூதாட்டம், மது, இன்னும் அம்பெறியக்கூடிய வணக்க வழிபாடுகள், இது அனைத்தும் ரிஜிஸு மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய நஜீஸுகள், அழுக்குகள். நஜீஸ் ஷைத்தான். அந்த நஜீஸ் நம்முடைய தலைமாட்டில் 3 முடிச்சியை போட்டு உட்கார்கிறான். அப்படியே நாம் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸஹ். எந்த மனிதர் அந்த 3 முடிச்சை அவிழ்த்து காலை விடியலை சந்திக்கிறாரோ சுத்தமான உள்ளமாக சந்திக்கிறார். இல்லை எனர்ஜெட்டிக்கான ஆளா, மஷாஅல்லாஹ் நல்ல ஒரு என்ன சொல்ற ஃப்ரெஷ்ஷான ஆளா அவர் எழும்புகிறார். வ இல்ல அஸ்பஹ ஹபீஸ நஃப்ஸி கஸ்லான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 3 முடிச்சையும் அவிழ்க்காமல் தூங்கி காலை சூரிய உதயத்தை அடைகிறானே அவன் கஸ்லானான, அதாவது சோம்பேறியாக, ஹபீஸ் நாட்டம் பிடித்தவனாக அவன் எழும்புகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கண்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது ذكر عند رسول الله صلى الله عليه وسلم. இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் 1144வது செய்தியாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட, ரசூலுல்லாஹ், சுபுஹ் தொழாமல் காலை விடியலை சந்திக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன நீங்கள் சொல்வீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذاك رجل, அந்த ரஜுல் இருக்கிறானே, பால ஷைத்தானு ஃபீ உத்னைஹி, ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். நமக்கு பாத்ரூம் வெளியே இருக்கு, நமக்கு பாத்ரூம் போனா வெளியே இருக்கு. ஷைத்தானுடைய பாத்ரூம் நஜீஸ்,
நஜீஸுடைய பாத்ரூம். காலை விடியும் பொழுது அவன் என்ன செய்வான்? சிறுநீர் கழித்து விட்டு கழிச்சா வழங்குமா? இல்மில் 100 வருமா? இபாதத்தில் 100 வருமா? மார்க்க விடயத்தில் 100 வருமா? அதனால தான் ஃபஜ்ர் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு சொல்கிறேன். அதை ஒருத்தர் தொழுதுட்டா போரும், அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லா விடயத்திலும் இருந்தும் ஒரு நூர் அவனிடத்தில் வெளிப்படும், ஒரு சிஹத் அவனிடத்தில் உருவாகும், ஒரு அழகான ஒரு பண்புகள் அவனிடத்தில் உருவாகும், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக மாறும். அதனால தான் ஷைத்தான் வேற எந்த தொழுகையிலும் இவ்வளவு கடுமை, இவ்வளவு எஃபோர்ட் எடுக்கவே மாட்டான். ظهرலாம் ஈஸியா வந்து வந்துடும், அஸர் ஈஸியா வந்து மக்ரிப் இஷா ஆனா ஃபஜ்ர் கடுமையா கஷ்டப்படும். 3 முடிச்சாச்சு உட்காருவான், எப்படியாவது என்ன தூங்க விடணும், சிறுநீர் கழித்து விட்டு செல்ல விடணும். ரொம்ப கவனமாக நாம் இந்த விடயத்தில் இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய கழிவறைகளாக நம்முடைய காதுகளை ஒருபொழுதும் ஷைத்தான் உணவு சாப்பிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மி சொல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவை ஷைத்தான் சாப்பிடுகிறார். ஷைத்தான் சாப்பிடுகிறார், அவருடைய பரக்கத்துகளை சாப்பிடுகிறார். அவரை ஷைத்தானுடைய கழிவறை ஃபஜ்ர் தொழாமல் ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. ஃபஜ்ர் எப்படியாவது இந்த வஸ்வசா உடைத்தால் அதற்கு பிறகு இலகுதான் இல்லை. இப்போ 5வது வஸ்வசா ஃபஜ்ருடைய நேரங்கள் வரக்கூடிய மிக கடுமையான வஸ்வசா. 6வது வறுமை பற்றி ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவாய். நீ ஏழை ஆயிருவாய், நீ கொடுத்தால் குறைந்து விடுவாய். அல் குர்ஆன் சொல்லுகிறது, அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் வறுமையை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பான். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது நம்முடைய உள்ளத்துல கொடுத்தால் குறைந்து விடுவோம், ஏழையாய் விடுவோம், வறுமைக்கு சென்று விடுவோம் என்கிற சிந்தனை வந்தால் ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான். ஷைத்தான் தான் இப்படி சொல்லுவான், நீ ஏழையாய் விடுவாய், நீ கொடுத்தால் எங்க உனக்கு காசு எங்கே இருக்கும்? காசு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அறிவிக்கின்றார்கள், மா நகஸத் ஸதகத்து மினல் மால். ஒரு அடியான் வழங்கக்கூடிய சதக்காவுடைய பொருளாதார அளவு ஒருபொழுதும் குறையாது. நீங்கள் கொடுப்பீர்கள், அல்லாஹ் வளர்ப்பான். நீங்கள் கொடுப்பீர்கள், அல்லாஹ் வளர்ப்பான். இல்ல அஹதர் ரஹ்மான் பியமீனிஹ். அந்த சதக்கா பெறக்கூடியவருடைய கரத்தில் பொருளாதாரம் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ்வின் கரத்தில் விழுந்து விடுகிறது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறையாதுப்பா நீ கொடு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வஹி. ரசூலுல்லாஹ் குறையாதுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? கொடுத்தா குறைஞ்சிரும் பாய், எல்லாம் கொடுத்து நாங்க என்ன பாய் செய்வோம்? இல்லை சகோதரர்களே, ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஒன்று ஏழையாகி விடுவாய், நீ குறைத்து விடுவாய், வறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேட வேண்டும். 7வது கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் ஊசலாட்டங்களாக போடுவான். இந்த கெட்ட ஃபில்தி தாட்ஸ், இந்த கெட்ட எண்ணங்கள், அசிங்கமான எண்ணங்கள், ஆபாச எண்ணங்களை ஷைத்தான் போடுவான். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய குதுவாத் ஸ்டெப், அவனுடைய அடிசுவடுகளை நீங்கள் பின்தொடராதீர்கள். வமன் யத்தபி குதுவாத்திஷ் ஷைத்தானி ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா. எவர் ஒருவர் அந்த அடிசுவடுகளை பின்பற்றுறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் ஃபஹ்ஷா, மானக்கேடான அசிங்கமான எண்ணங்களை போடுவான். ஃபோன் யூஸ் செய்து கொண்டிருப்போம், திடீரென்று ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு பெண்ணுடைய ஐடியில் மெசேஜ் வரும். ஷைத்தான் இப்படி தான் ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு சலாம் என்று சொல். இது எல்லாம் நடக்கவே சொல்றேன், ரியாலிட்டி. நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிட்டோம் டே லைஃப்ல. இன்னைக்கு அதுலேயும் ஃபேக்கு நிறைய ஐடி வந்துச்சு, ஃபேக் ஐடின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு இதில் வரும், சலாம் சொல்லி வரும். நாம் என்ன செய்வோம்? வலைக்கும் சலாம். இப்படி ஒவ்வொரு படியாக ஃபஹ்ஷா, மானக்கேடான அசிங்கமான எண்ணங்களை ஷைத்தான் போடுவான். ரொம்ப முக்கியம். இசையை கொண்டு ஆரம்பிப்பான் முதலில். இந்த மானக்கேடான விஷயம் வருவதற்கான ஆரம்பம் இசை. நீ இசையை கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உள்ளங்கள் அடுத்த கணம் அந்த மானக்கேடான விஷயத்துக்குள்ளே நீ இறங்குகிறாய் என்க அர்த்தம். ரொம்ப ரொம்ப கவனமாக இது நாம் கவனிக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் ஷைத்தான் போடுவான். அப்படி வரும்போது சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் பரிசுத்தமான. இந்த கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா உடனே 10 முறை சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமான, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடு இந்த கெட்ட எண்ணத்தை விட்டு. இந்த ஃபில்தி தாட்ஸ் வரும்பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு படியாகத்தான் ரீல்ஸ்ல ஆரம்பிப்பான், அப்படியே போகும், வெப்சைட்டுக்குள்ள போகும், இறுதியாக ஹலாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.
எட்டாவதாக பாவங்களை பற்றிய ஊசலாட்டங்கள். பாவத்தை செய்வதற்கான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவோம். அல் குர்ஆன் சொல்கிறது வஸைன லஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவர்கள் செய்வதை அலங்கரித்து காட்டுகிறான், அலங்கரித்திருக்கிறான். அலங்கரிப்பான். வட்டியை அலங்காரமாக காட்டுவான், வட்டியை அலங்காரமாக காட்டுவான். திருமணம் முன்பதற்கான உறவை அலங்காரமாக காட்டுவான், இசையை அலங்காரமாக காட்டுவான். எனவே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணா என்ன தப்பு என்று ஷைத்தான் அந்த பியூட்டிஃபை பண்ணுவான். ரொம்ப முக்கியம், பியூட்டிஃபைங் தி ஹராம். ஹராம்களை எல்லாம் பியூட்டிஃபை பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஹலாஸ். ஹிஜாபில் பியூட்டிஃபை கொண்டு வருவான், ஹிஜாபில் பியூட்டிஃபை கொண்டு வருவான், இறுக்கமான ஹிஜாப்களை கொண்டு வருவான். அல்லாஹு அக்பர். நாங்க குர்ஆன் சொல்லுகிறது திரையை, நாங்கள் அதனை செயல்படுத்தி விட்டோம். ஆனால் எப்படி செயல்படுத்துவார்கள்? ஜீனத்தை, அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஷைத்தான் செய்வான், பியூட்டிஃபை ஹராமை பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனிமையில் இருப்பதை கடுமையாக தவிர்க்க வேண்டும். தனிமையில் இருந்தால் அடுத்த கணம் நம்மோடு வருகிறான் ஷைத்தான், நம்முடைய ஹராம்களை அலங்கரித்து காட்டக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான். ஒன்பதாவதாக உலக மோகத்தினுடைய ஊசலாட்டங்கள். உலக மோகத்தை அப்படியே ஊசலாட்டம் போடுவான். இப்படியே நீ செய்தால், குர்ஆன் சொல்லுகிறது, அவன் வாக்களிக்கிறான், மனிதர்களுக்கு வாக்களிக்கிறான். அவன் வாக்களிப்பது எல்லாமே குரூர், நில்லா சுகங்கள் தான். இந்த குரூர் என்பதற்கான தஃசீருடைய ஆசிரியர்கள் இன்றைய விளக்கம் நில்லா சுகங்கள். உலகம் பாய் ஷைத்தான் சொல்லுவான், உலகத்தை சம்பாதிச்சா எப்படி அழகா இருப்ப, இங்க நீ இவ்வளவு நிலைகள்லாம் செய்யலாம். நீ போய் பயான்ல உட்கார்ற நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் உட்கார்ந்து நீ அது படிப்பாய். அல்லாஹ் அக்பர். இந்த உலக ஆசைகள் அதிகமானால் உடனே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு வேண்டும். சம்பாதிக்கலாம், தவறல்ல. பணத்தை ஈட்டலாம், தவறல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய பிசினஸ்மேன், மிகப்பெரிய பிசினஸ்மேன். தபூக்குடைய யுத்தம் வருகிறது. அவருடைய வியாபார பயணத்திற்கான 1000 ஒட்டகங்கள், சகோதரி, 1000 ஒட்டகங்கள் அங்க நிக்குது. வியாபாரத்துக்கு போவதற்காக நிக்குது. தபூக்குடைய போர்க்களத்திற்கான அந்த அறிவிப்பு வந்த உடனே அந்த வியாபார ஒட்டகங்களை எல்லாம் சொன்னார்கள், அது அப்படியே போர்க்களத்துக்கு திருப்பி விடுங்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. உலகத்தினுடைய புரிதல். உலகம் என்றால் என்ன? மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த சம்பாத்தியம் என்னை மயக்கிவிடக் கூடாது. இந்த உலக அலங்காரங்கள் என்னை மயக்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு என்னை மயக்கிவிடக் கூடாது. அல் குர்ஆன் சொல்கிறது, வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. உங்களை உலகம் ஏமாற்றி விட வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது, உங்களை உலகம் ஏமாற்றும், அலங்காரப்படுத்தும். ஷைத்தான் பண்ணுவான், குரூர்களை, நில்லா சுகங்களை ஏற்படுத்துவான். நில்லா சுகங்கள் தான் இதான் நிரந்தர சுகம் என்று சொல்வான். அப்ப இந்த ஊசலாட்டங்களை விட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். 10வது பகைமையுடைய ஊசலாட்டங்கள், சண்டை, சச்சரவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் அவர்கள் 5417வது அறிவிப்பாக செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபி தீபகற்பத்தில் தொழுகையாளர்கள் தன்னை வணங்குவார் என்ற நம்பிக்கையில் இருந்து ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். இனிமேல் அரபு தீபகற்பத்திலிருந்து யாரும் ஷைத்தானை வணங்க மாட்டார்கள் என்பதில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஏனெனும் ஷைத்தான் ஒரு விஷயத்திலே வெற்றி கண்டவனாக இருக்கிறான், அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவது. ரொம்ப முக்கியம். எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை, நான் நல்ல சகோதரர் ஷைத்தான். அல் குர்ஆன் பதிவு செய்கிற, இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் அயூகா பைனகுல் கதாவத வல் பக்தா. ஷைத்தான் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம், நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமைகளையும் குரோதங்களையும் உண்டாக்குவது. கதாவத வல் பக்தா, பகைமைகள், குரோதங்கள். ஃபில் ஹம்ரி வல் மைஸர், போதையினூடாக, சூதாட்டத்தினூடாக பகைமைகளை உங்களுக்கு மத்தியில் அவன் பரப்புகிறான். புரிந்து கொள்ளுங்கள், நான் அல்ல சகோதரர், அது என்னுடைய நேச்சர் அல்ல, அது என்னுடைய நேச்சர் அல்ல. ஷைத்தான் சண்டைகளை மூட்டி விடுவான். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? ஷைத்தானோடு இருக்க என்னுடைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வதாக ஷைத்தான் அல்லாஹ்வுடைய அருள் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு கருணை காட்ட மாட்டான். நீ இப்படி பாவம் செய்தால் எப்படி அல்லாஹ் உன்னை மன்னிப்பான்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடியதாக ஷைத்தான் வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லாஹு யஅதுகுல் மக்ஃபிரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நாடுவதெல்லாம் மக்ஃபிரத்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. குர்ஆன் சொல்கிறது, நபி என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் மீது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதனால தான் அல்லாஹ்வுடைய சிஃபத்திலே அதிகமான சிஃபத்துகள் அத்-தவ்வாப், அர்-ரഊஃப், அர்-ரஹீம், அர்-ரஹ்மான், அல்-கஃபார், அல்-காஃபிர், அல்-அஃபு. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அதிகமான பெயர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, கருணையை, அன்பை வெளிப்படுத்தும். வதூத், அல்-வதூத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நாடுகிறான். அவன் ஷைத்தான் செய்வான். நீ ஒரு பாவம் செய்து திரும்ப தௌபா செய்தால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு பொழுதும் அதிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? அதில் உடனே நாம் புரிஞ்சுக்கிறோம், ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான். 12 கவலை ஏற்படுத்துவான். கவலை வந்துச்சுன்னா யார் இருக்கிறான் அர்த்தம்? ஷைத்தான். அப்படி கவலையில் நம்ம கவலைகள் வருதுன்னா ஷைத்தான் ஊசேனா. கவலை வந்துச்சுன்னா இபாதத் செய்ய மாட்டான். கவலை வந்துச்சுன்னா அல்லாஹ்வை திட்டுவான். கவலை வந்துச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடியவர்களை தவறாக பார்ப்பான். கவலை வந்துச்சுன்னா ஹராம் இலகுவாக செய்வான். கவலை வந்தால் ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். குர்ஆன் சொல்கிறது, இறை நேசர்கள் யார்? கவலைப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். ஹவுஃப் எதை பற்றிய பயம்? வருங்காலத்தை பற்றிய பயம் இருக்காது. இந்த வருங்காலத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பயப்படுவோம். என்ன ஆகுவேன்? எனக்கு வேலை கிடைக்குமா? வேலையானால் நான் என்ன ஆகுவேன்? ஷைத்தான் இப்படிதான் போடுவான். பிரசன்ட்ல வாழ வைக்கவே மாட்டான். நம்மை இந்த பிரசன்ட்ல வாழ ஷைத்தான் வைக்கவே மாட்டான். ஒன்று ஃபியூச்சரை குறித்த கவலைகளை போட்டுக்கொண்டே பயத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். இன்னொன்று பாஸ்டருடைய கவலைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். ஹவுஃப், ஃபியூச்சரை கண்டு பயப்பட்டுக் கொண்டே இருப்பான். யஹ்ஸனூன், கவலைப்படுவான். தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அச்சப்படவும் மாட்டார்கள். ஷைத்தான் தான் கவலைகளை கொண்டு வரலாம். தீனுக்காக கவலைப்படலாம். இது மக்கள்லாம் தொழ வேண்டுமே, கவலைப்படலாம், நோ ப்ராப்ளம். மக்கள் எல்லாம் பயானுக்கு வரவில்லை, கவலை, நோ ப்ராப்ளம். பட் இன்னொரு கவலை உண்டு, உலகம் சார்ந்த கவலைகள். இதில் கவலைகள் வந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான். 13 மிக மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு 13வது, நடந்து முடிந்த காரியத்தை பற்றி ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியம். 13 நடந்து முடிஞ்சிட்டு ஒரு காரியம், இதை குறித்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு கபியு கைருன் வஹப்பு இலல்லாஹி மின் முஃமினி தஈஃப். அல்லாஹ்விடத்திலே பலமான முஃமின் தான் பலகீனமானை விட சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உங்களில் யாராவது வைன் அஸாபக ஷைஉன், ஏதாவது உங்களுக்கு நடந்து விட்டது என்று சொன்னால், லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா என்று சொல்லாது. ஏதாவது நடந்து முடிஞ்சிட்டுனா லவ் இப்படி இருந்திருந்தால், நான் இப்படி செய்திருந்தால், நான் இப்படி பண்ணியிருந்தால் என்று சொல்ல வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவோம், அவர் வந்திருந்தால் வேற பை, அது இப்படி நடந்திருந்தால் சக்சஸ், நான் அப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும் பாய். இது ஷைத்தானுடைய மிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான உசலாட்டம். லவ் லாம் வாவ், இந்த லவ் வச்சு பயன்படுத்தவே கூடாது. நான் பண்ணி இருந்தா பாய் இன்னைக்கு நான் வேற இடத்துல இருந்திருப்பேன் பாய், அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு பாய். அல்லாஹ் எதை நாடினானோ அதை அல்லாஹ் நடத்தி விட்டான். ஹலாஸ், ஒன்னு முடிஞ்சிட்டுன்னு சொன்னா ஹலாஸ், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது. நடக்க போறதை அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து செல்வோம். இதுதான் ஒரு முஃமினுடைய நிறைவான வெளிப்பாடு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த லவ்வை பயன்படுத்தவே கூடாது. எங்க இருந்தாலும் செத்த போனத்தை போய் கீறி குடலை வெளியெடுக்கிற மாதிரி தான். முடிஞ்சிட்டுனா ஹலாஸ், அல்லாஹ் நாடிட்டான் போய் முடிச்சு. அல்லாஹ் எதை விரும்பி நாடினாலும், எதை விரும்புகிறான், எதை நாடினாலும் நடந்து முடிந்து விட்டது. நான் அப்படி அந்த காலேஜில் நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு வேற லெவல்ல வேலை அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லியில லைஃப்ல பின்பற்றக்கூடிய
மிக முக்கியமான ஒன்று. 14வது ஒன்று கோபம். ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஊசலாட்டம். கோபம் வந்தால் உது செய்து கொள்ள வேண்டும். நெருப்பினுடைய பண்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்து கொள்ளுங்க படாதீர்கள் ஷைத்தானுடைய பண்பு என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 15வது அல்லாஹ் மீது அவநம்பிக்கைகளை, அதாவது மூட நம்பிக்கைகளை ஊசலாட்டங்களாக ஏற்படுத்தும். மூட நம்பிக்கைகள், அதனால் இப்படி இதனால் இப்படி என்று இந்த மூட நம்பிக்கைகளை ஷைத்தான் கடுமையாகவே நமக்கு மத்தியிலே தகடை வைக்க வேண்டும், வீட்டில் பரக்கத் என்று வைப்பான். தூங்கும் பொழுது ஏதாவது குர்ஆன் ஆயத்தை எழுதி தலைகாணிக்கு பின்னில் வச்சு மேலே படுங்கள் சொல்லுவார். குர்ஆன் எடுத்து ஓதினாதான் பரக்கத். கிதாப் அன்ஸல்னாஹு முபாரக். ஏன்? குர்ஆனை ஓதினாதான் பரக்கத். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னார், குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் ஓதினால் மறுமையில் குர்ஆன் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய வரும். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நிறைய ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருப்பான் புதிதாக. இதை ஷைத்தான் கடுமையாக நமக்கு மத்தியிலே வெளிப்படுத்தும். அப்போ 15 இது இல்லாமல் அதிகமாக உண்டு. பெண்கள் ஊசலாட்டம் உண்டு, ஆண்கள் ஊசலாட்டம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல தான் அது இருக்கு. தனியாக வகுப்பு வச்சிருக்கோம். அதை இன்ஷா அல்லாஹ் கிதாபுல் கபாயிர்ல பெரும் பாவங்களோட தொடர்ல நாளைக்கு அந்த பெண்களுடைய அந்த வரி மூலமாக ஏற்படக்கூடிய வழிகேடுகள், ஆண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஷைத்தானியத்துகள், இதெல்லாம் குறித்து இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். 15 முதலாவதாக கொள்கை ரீதியாக ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். தொழுகையின் மூலமாக ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இஹ்லாஸில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். ஃபஜ்ர் தொழுகை ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். வறுமையை பற்றி ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். கெட்ட எண்ணத்தை ஊசலாட்டமாக போடுவான். பாவத்தை பற்றி ஊசலாட்டம் செய்வான். உலக மோகத்தை பற்றி ஊசலாட்டம் செய்வான். பகைமையை பற்றி ஊசலாட்டத்தை செய்வான். அல்லாஹ்வின் அருளில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். கவலை ஏற்படுத்தி ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். நடந்து முடிந்ததை பற்றி பேசி ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அதே போல மூட நம்பிக்கைகளை நமக்கு மத்தியில் பரப்பி ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இப்போ இந்த 15 ஊசலாட்டங்களை நீ கேட்டிருக்கும். நம்ம கூட யார் இருக்கா? ஷைத்தான். நெகட்டிவ் வந்துட்டாலே, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டாலே யூ ஹேவ் டு ரியலைஸ் ஹூ இஸ் வித் யூ. ஓகே, ஹலாஸ் தான் முக்கியம். இது நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு போகிற ஹலாஸ். ஷைத்தான் இருக்கு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா நீண்ட செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஷைத்தான் ஒரு முறை வருகிறான். நீண்ட செய்தி அது. சுருக்கமாக சொல்கிறேன், டைம் இருக்காங்க, சுருக்கமாக சொல்கிறேன். ரமலானுடைய காலத்தில் ஃபித்ராவுடைய அந்த அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பொறுப்பை கொடுக்காங்க. ரசூலுல்லாஹ் பாதுகாத்துருக்கும்போது ஒரு நைட்டு ஒரு வயதான ஒரு ஆள் அங்கே வராரு. வந்து அந்த பொருளெல்லாம் எடுக்கிறாரு. அபூ ஹுரைரா பிடித்து விட்டார். நீங்கள் எடுக்கிற தப்பு ரசூலுல்லாஹ்ட்ட உங்களை ஒப்படைப்பேன். இல்லைப்பா, நான் ஏழை, கஷ்டமானவன், வழி நிறைந்தவன், என்னை விட்டுவிடு. அப்படியா? விடுறேன், போ. 2வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை அழைத்து கேட்டார், அபூ ஹுரைரா, நேற்றுக்கு ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்தானே, என்ன பண்ணீங்க? யார் ரசூலுல்லாஹ் இப்படி வந்தார், எடுத்தார், பலகீனமான என்று சொன்னால் விட்டு விட்டேன். சரி, ஓகே, இன்னைக்கும் வருவார், பார்த்துக்கொள்ளுங்க. 2வது நாளும் அந்த பலகீனமானவர் வருவார். வந்து அந்த பொருளெல்லாம் எடுக்கிறாரு, எடுத்து போடுறாரு. அபூ ஹுரைரா பிடித்து விட்டார். விடவே மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைப்பேன், நான் பலகீனமானவன், ஏழை, கொஞ்சம் விடுங்கள். சரி, விட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் மறுநாள் கேட்குறாங்க, என்னப்பா நேற்றுக்கு வந்தானா? ஆமாம் வந்தான், நான் விட்டுட்டேன். அப்படியா? ஓகே, இன்னைக்கும் வருவான், பார்த்துக்கோ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறை அந்த மனிதர் அங்கே வருகிறார். வந்து பொருளெல்லாம் எடுக்கிறார், பிடிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சே தரும், உனக்கு கருணை கிடையாது. அவன் சொன்னான், நீ என்னை விட்டால் உனக்கு நான் ஒன்றை சொல்லித் தருகிறேன். இது நீ செய்யும் காலமெல்லாம் உனக்கு அதனுடைய பயன் கிடைக்கும். நீ தூங்க சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதி அந்த தூங்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து நீ எழும்பும் நேரம் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பாய். சொன்னது யாரு? ஷைத்தான். எல்லாரும் இந்த இன்னிலிருந்து சுண்ணாக்கிறோம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கெட்ட கனவுகள், தீங்குகள், உடல் பிரச்சனைகள் நிறைய நமக்கு தூக்கத்தில் தான் வருது. இந்த கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இந்த தூக்கத்தில் தான் வருகிறது. நம்முடைய அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்கலாம். என்னமோ படுக்கைக்கு போன உடனே
الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذ سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. படைக்கு போனோடனே ஓதுனா காலை வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பாய். ரசூலுல்லாஹ்ட்ட வரார் அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹ் நேற்றுக்கு வந்தாங்க, பிடிச்சிட்டேன், என்கிட்ட இப்படி ஒன்று சொன்னாங்க, இப்படி தூங்க போகும்போது ஆயத்துல் குர்சியை ஓதுன்னு. என்னுடைய உன்னை ஷைத்தான் நீ நேற்றுக்கு சந்திச்சாதான் பொய்யன், ஆனால் இதுல உண்மையை சொல்லிட்டான். நேற்றுக்கு வந்தவன் வந்து ஷைத்தான், 3 நாள் வரான்ல அவன் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அக்செப்டன்ஸ் இட்ஸ் எ சுன்னா, இட்ஸ் எ ஹதீஸ். ரசூலுல்லாஹ்ட்ட எடுக்கக்கூடிய சுன்னா, ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணதும் ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஆயத்துல் குர்சியை ஓதும். எனவே ஷைத்தானிடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மத் வ மின் குல்லி ஐனின் லாம்மத். ஆயத்துல் குர்சி, ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய துஆ. ஷைத்தானுடைய நோவினைகள் ஊசலாட்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் பாதுகாத்து அல்புரிவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை விட்டு நாம் அனைவரையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அல்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை கிதாபுல் கபாயிர் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹுடைய பெரும் பாவங்கிற தொடர் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதிலும் கலந்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.